Welcome to Kids of Beth VBS 2025 Day 3. ஸ்வீட்டி, ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்க போறேன். என்ன ஜான்? நேத்திக்கு நம்ம விபிஎஸ் டே 2ஓட வீடியோ வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்னால நைட்டு தான் அந்த வீடியோவே நம்ம வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில குட்டீஸ், அவங்க பேர் ஹெப்சிபா, ஜெர்ஷிகா, ஜெஃப்ரினா, இந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக எப்போ வரும் வீடியோ, எப்போ வரும் செகண்ட் டே வீடியோ, நாங்கள் இன்னும் பார்க்கல, எப்போ அப்லோட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ ஆர்வமாக உற்சாகமாக இருக்காங்க, விபிஎஸ் கிளாஸில் ஆண்டவரை நினச்சி இவ்வளோ இதாக இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியா ஜான்? சூப்பர் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், ஜெர்ஷிகா, ஜெஃப்ரினா, ஹெப்சிபா இந்த குட்டீஸ் எல்லாத்துக்கும் அவங்க ஆல்ரெடி உற்சாகமாக இருக்காங்க. பட் இன்னும் அவங்கள உற்சாகப்படுத்துகிற விதமாக நம்ம எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணுவோமா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா பத்தாது, நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் எதெல்லாம் ஆட் பண்ணலாம், எதெல்லாம் வேண்டாம், ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த கமெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விபிஎஸோட ஃபேவரட்டான தீம் சாங் பார்த்துடலாமா? பாரு பாரு இயேசுவை பாரு, தேடு தேடு நன்மையை தேடு, இயேசு கிட்ட வந்து பாரு, நன்மையே நடக்கும் கவனிச்சு பாரு. பாரு பாரு இயேசுவை பாரு, தேடு தேடு நன்மையை தேடு, இயேசு கிட்ட வந்து பாரு, நன்மையே நடக்கும் கவனிச்சு பாரு. நல்லவனா நல்லவளா வாழ்ந்து காட்டு, நல்லவனா நல்லவளா வாழ்ந்து காட்டு, உன்னை போல பிறரை நீயும் நேசித்துத்தான், சுற்றி பாரு சேர்த்து கொள்ளு அன்பை காட்டு, தெய்வ அன்பை காட்டு. வானத்திலே இயேசு கிறிஸ்து வரும்போதுதான், அவரோடுதான் சந்தோஷமாய் ஆடி பாடி பறந்து செல்வோம் நாமும் கூட. வானத்திலே இயேசு கிறிஸ்து வரும்போதுதான், அவரோடுதான் சந்தோஷமாய் ஆடி பாடி பறந்து செல்வோம் நாமும் கூட. லலா 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 லலா. ஸ்வீட்டி, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி ஆடிக்கிட்டே இருக்க போற? என்னால ஆடாம இருக்க முடியலையே. அப்போ தீம் சாங் மட்டும் கேட்டு ஆடினா போதுமா? வேற பாட்டு கேட்க வேணாமா? எனக்கு தெரியும், என்ன பாட்டு நான் சொல்லவா? சொல்லு பார்க்கலாம். நில், கவனி, செல், கேள், கவனி, நட. அந்த சாங் தானே? ஓடு ஓடு, சீக்கிரமா கேட்டு டான்ஸ் ஆடணும், வா போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கோட பாட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நில், கவனி, செல், கேள், கவனி, நட. நில், கவனி, செல், கேள், கவனி, நட. ரோட்டுக்கு ரூல்ஸ், நில், கவனி, செல். லைஃபுக்கு ரூல்ஸ், கேள், கவனி, நட. ரோட்டுக்கு ரூல்ஸ், நில், கவனி, செல். லைஃபுக்கு ரூல்ஸ், கேள், கவனி, நட. ரோட்டோட ரூல்ஸ மதிச்சு நடந்தா ஃபைனும் ஜெயிலும் நமக்கில்லையே. பைபிள் ரூல்ஸ கீழ்படிருந்தா ஃபியரும் டியரும் நமக்கில்லையே. ரோட்டோட ரூல்ஸ மதிச்சு நடந்தா ஃபைனும் ஜெயிலும் நமக்கில்லையே. பைபிள் ரூல்ஸ கீழ்படிந்தா ஃபியரும் டியரும் நமக்கில்லையே. நில், கவனி, செல், கேள், கவனி, நட. நில், கவனி, செல், கேள், கவனி, நட. டேய் ஜான், இந்த பாட்டு அப்படியே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குடா. எங்களுக்கும் தான். நில், கவனி, செல், கேள், கவனி, நட. நில், கவனி, செல், கேள், கவனி, நட. வாங்க வாங்க ஆக்னஸ், மேரி. பாட்டு சூப்பர்ச்சா.
அடடே, நம்ம தான் கேட்போம் பாட்டு சூப்பரா இருந்ததா, எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. மெர்சியே கேட்டுட்டா இன்னைக்கு. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நில் கவனி கேள் இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா? அப்படியா, சூப்பர் சூப்பர். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாத்துக்காகவும் இனி ஒரு புது சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? அது என்ன, எனக்கே தெரியல. அதுதான் இன்னைக்கோட புது சாங். புது சாங்கா? ஆமா, அந்த பாட்டு நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன். சூப்பரா இருக்கு. ஜீவிதா ஆண்டி சூப்பரா பாடி இருக்காங்க. ரைம்ஸ் இருக்குல்ல, நம்ம எல்லாம் தமிழ் ரைம்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது ரைம்ஸ் மாதிரி சூப்பர் டியூன் போட்டு வீடியோ அழகா போட்டு சூப்பரா வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம். உப்பு நிறைஞ்ச கடலுக்குள் வாழுகின்ற மீனிலே உப்பு கொஞ்சமும் இல்லையே, நினைக்கும் போது வியக்குதே. பாவம் நிறைந்த உலகிலே வாழுகின்ற நானுமே பாவமில்ல வாழ்வையே வாழ்ந்துதானே காட்டுவேன். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவுக்கு இதயத்தில் முழுச இடமும் கொடுத்தேனே, அவ வார்த்தை பாடி வாழ்வேனே. நாளைக்கான கவலையும் எனக்கு இனி இல்லையே, கருத்தா என்னை காத்திடும் கர்த்தர் என்னோடு இருப்பதா. லால 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 லா. உப்பு நிறைஞ்ச கடலுக்குள் வாழுகின்ற மீனிலே உப்பு கொஞ்சமும் இல்லையே, நினைக்கும் போது வியக்குதே. பாவம் நிறைந்த உலகிலே வாழுகின்ற நானுமே பாவமில்ல வாழ்வையே வாழ்ந்துதானே காட்டுவேன். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவுக்கு இதயத்தில் முழுச இடம் கொடுத்தேனே, அவ வார்த்தை பாடி வாழ்வேனே. நாளைக்கான கவலையும் எனக்கு இனி இல்லையே, கருத்தா என்னை காத்திடும் கர்த்தர் என்னோடு இருப்பதா. லால 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 லால. ஃப்ரெண்ட்ஸ், புது பாட்டு எப்படி இருந்துச்சு? அப்படியா, சூப்பர் சூப்பர். எனக்கு இது வரைக்கும் வந்ததுல இந்த பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியா, சரி மெர்சி குட்டி கிட்ட கேட்போம். மெர்சி குட்டி, புது சாங் எப்படி இருந்துச்சு? அப்படியா, பாப்பாக்கு பிடிச்சதா? என்னது, இன்னொரு டைம் போடணுமா? அதான் மெர்சி ஆசைப்பட்டு கேட்டாலே. வாங்க இன்னொரு தடவை பாட்டு பார்த்துட்டு வந்துருவோம். உப்பு நிறைஞ்ச கடலுக்குள் வாழுகின்ற மீனிலே உப்பு கொஞ்சமும் இல்லையே, நினைக்கும் போது வியக்குதே. பாவம் நிறைந்த உலகிலே வாழுகின்ற நானுமே
கேட்ட மாதிரி 2 டைம்ஸ் நியூ சாங் கேட்டாச்சு. எப்படி இருந்தது? உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சதா? பாட்டு நிஜமாவே நல்லா இருந்தது. மெர்சி குட்டி, நீங்க சொல்லுங்க, சாங் எப்படி இருந்துச்சு? ஓ சோ கியூட், கியூட்டா பேசுறீங்க. சரி, ஓகே ஓகே ஸ்வீட்டி, ரொம்ப நேரமா நீயே பேசிட்டு இருக்க. இப்போவாது நான் பேசலாமா இல்லை? ஒரு சின்ன குழந்தை கிட்ட பேசினா நீ அதுக்குள்ள ரொம்ப ஓவரா பண்ற. பேசு பேசு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 3வது நாள். முதல் நாள் என்ன தலைப்பு பார்த்தோம்? வெரி குட். 2வது நாள் என்ன தலைப்பு பார்த்தோம்? வெரி குட். 2வது நாள் தலைப்பு கவனித்து பார். இப்போ என்ன பண்ண போறோம்னா 3வது நாள் தலைப்பு என்னன்னு பார்க்க போறோம். பார்த்துடலாமா? 3ஆம் நாள் தலைப்பு வாழ்ந்து பார். இன்னைக்கோட தலைப்பு வாழ்ந்து பார். அதாவது ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையும் ஜெயம் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏசப்பாக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஸ்டோரி கேட்க போகிறோமா? கரெக்டாக ஸ்டோரி டைமுக்கு வந்துட்டீங்களே மேத்யூ அண்ட் மைக்கேல். ஆமாம், பின்ன ஸ்டோரி கேட்கணும், கேட்டுட்டு போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லணும்ல. அதுவும் அமுதா ஆண்டி 2 ஸ்டோரி வேற சொல்லுவாங்க, பைபிளில் இருக்க மாதிரி சேர்த்து கூட சொல்லுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம்க்கு போலாம். ஹாய் செல்லங்களா. ஒரு ஊரில் ஜோயல்னு ஒரு பையன் இருந்தான். அவன் தன்னுடைய ஸ்கூல் படிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ணான். அங்கே அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. சில கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சவகாசமும் அவனுக்கு கிடைச்சிச்சு. அதனால் டெய்லி கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சினிமா பார்க்குறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுன்னு இப்படி பல பழக்கங்கள் இருந்துச்சு. நைட்டெல்லாம் செல்ஃபோனில் செலவிட்டான். இதனால் ஜோயலுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அழுது அழுது ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, எங்களுக்கு ஜோயல் ஒரே பிள்ளை ஆண்டவரே, எப்படியாவது அந்த பாவத்திலேருந்து அவனுக்கு விடுதலை அடைய உதவி செய்யுங்கப்பான்னு ஜெபம் பண்ணாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜோயலுக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. எனக்கு இந்த லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக சுற்றுறது, சினிமாவுக்கு போகிறது, செல்ஃபோன் பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இதுக்காக ஏன் நீங்கள் வந்து அழுது அழுது ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான். ஒரு நாள் ஜோயல் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு 2 வீலரில் வந்துட்டு இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு 2 வீலர் ஓட்டினதுனால அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவனோட கால் ஃப்ராக்சர் ஆகி பிளேட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. 2-3 மாதமாக அவன் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருந்தான். இப்போ தான் ஜோயலுக்கு தான் செஞ்ச தவறெல்லாம் ஞாபகம் வருது. அவனுக்காக அம்மா அப்பா கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணதும் அவனோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. இப்போ ஏசப்பா கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறான். ஏசப்பா, என்னை எப்படியாவது என் காலை குணமாக்கி என்னை பழையபடி எனக்கு நடக்க வச்சிங்கன்னா நான் அவங்களுக்கு ஊழியம் செய்வேன் ஏசப்பா அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுறான். ஒரு 3 மாதத்துலேயே ஜோயல் நல்லா குணமடைஞ்சிடுறான். அதுக்கப்புறமா அவன் ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு பக்கமும் அவன் நடந்தே போய் ஆண்டவரோட சுவிசேஷத்தை சொல்லி அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணான். இதை கேட்டிருக்கிற பிள்ளைகளா, நீங்கள் ஜோயல் போல ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆண்டவர்கிட்ட வர்றதோட உங்கள் வாலிப வயதை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து அவருக்காக வாழ்ந்து பாருங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து வைத்தவர். சரியா செல்லுங்களா? இதே போல தான் வேதத்தில் ஒரு சம்பவம் இருந்தது. இப்படி தான் வேதத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எரிகோ அப்படிங்கிற ஊரில் சகே எண்ணப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய பணக்காரரு, டேக்ஸ் கலெக்டராக இருந்தார். அவருக்கு இயேசுவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தார். ஒரு நாள் அந்த எரிகோ பட்டணத்தின் வழியாக ஏசப்பா வர்றாருன்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்காக போனார். இவர் ரொம்ப குள்ளனாக இருந்தபடினால அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவரை பார்க்கவே முடியல. அதனால் அவருக்கு முன்னாக ஓடி போய் ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்தார். ஏசப்பா அந்த வழியாக வந்தார். அந்த காட்டுத்தி மரத்துக்கு கீழே வந்த உடனே அவர் அண்ணாந்து பார்த்து, சகையவே இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டில் தங்கணும்னு சொன்னார். இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டான் சகையும். கீழே வேகமாக இறங்கி வந்து ஏசப்பா தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நடந்து போயிட்டு இருந்தான். இதை பார்த்த மற்ற ஜனங்கள் எல்லாருமே, இவன் ஒரு பாவியான மனுஷனாச்சே, இவன் வீட்டுக்கு போய் ஏசப்பா தங்க போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அவங்க பேசுகிறது சகையும் கேட்குறாரு. கேட்டுட்டு, உண்மைதான், நான் நிறைய பேர்த்து நான் வந்து ஏமாத்துனது கூட உண்மைதான், இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் ஒரு உண்மையான வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் முடிவு எடுத்துக்கிட்டு ஏசப்பாட்ட சொல்கிறான். ஏசப்பா, நான் என்னுடைய ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் யாராச்சும் ஏமாத்திருந்தா 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இது கேட்ட விட்டு ஏசப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது நீயும் ஆபிரகாமினுடைய குமாரனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. அப்போது
நம்ம வந்து ஒரு சமயம் டேக்ஸ் கலெக்டராக நம்ம இல்லாமல் இருந்தால் கூட நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற கோபம், எரிச்சல், பொறாமை, அடுத்தவங்கள மன்னிக்காமல் இருக்கிற எல்லா குணங்களும் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து சகைவு போல நமக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்து ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக நம்ம வாழ்ந்து காண்பிக்கும்போது எசப்பா நம்மளையும் ஆசீர்வதிப்பார். இனிமேல் நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டலாமா? ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நம்மனாலையும் வாழ முடியும். ஓகேவா செல்லங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கதை ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சதா? மேத்யூ, உனக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரி நம்ம கேட்டால் மட்டும் பத்தாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கேட்கணும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஸ்டோரியெல்லாம் அவங்களும் கேட்குற மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி நான் விபிஎஸ்ல ஸ்டோரி கேட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் ஸ்டோரி சொல்லி ஏசப்பாவை பற்றி சொல்லுங்கள், சரியா? ஆமாம், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. ஹே மேத்யூ, உனக்கு இதெல்லாம் கரெக்டாக தெரியுது. அடுத்தது நம்ம மனப்பாட வசனம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம குட்டீஸ் நிறைய பேர் நம்மளோட மனப்பாட வசனத்தெல்லாம் சொல்லி அதை வீடியோவை எடுத்து ஜீவிதா ஆண்டிக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் நேற்று சில பேர் கொஞ்சம் லேட்டாக அனுப்பியிருப்பாங்கல்ல, அதனால் அவங்களோட வீடியோலாம் தனியாக போஸ்ட் போடல. ஆனால் இன்னைக்கு போட்டுருவோம். ஓகேவா குட்டீஸ்? அதனால் நம்ம சொன்ன மனப்பாட வசனம் நம்மளோட கிராஃப்ட் வீடியோ மட்டும் வரலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கோட வீடியோவில் கண்டிப்பாக வந்துடும். சரி, வாங்க மனப்பாட வசனம் பார்க்க போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மனப்பாட வசனம் பார்க்க போகலாம். என்னடா லொகேஷன் இது? பார்த்தா தெரியலையா? இதுதான் சீஷோர், அதாவது கடற்கரை. மனப்பாட வசனம் படிக்கலான்னு வந்தா என்னடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? செமையா இருக்குடா. ஆமா, என்ன நாம மட்டும்தான் இருக்கோம், வேற யாரும் வரல? வருவாங்க, வெயிட் பண்ணு. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். ஆண்டவரை சுவ பார்க்க. என்ன பார்க்க போறோம்? என்ன பார்க்க போறோம்? மனப்பாட வசனம். என்ன பார்க்க போறோம்? மனப்பாட வசனம். அப்படியா? மனப்பாட வசனம் பார்க்க வந்தீங்களா? வாங்க வாங்க. வரும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. ஆமா, 2 நாளா விதவிதமா மனப்பாட வசனம் பார்த்தோம். இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னு தெரியாது. அதான் ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. இன்னைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல தான் மனப்பாட வசனம் பார்க்க போறோம். என்ன, மனப்பாட வசனத்துக்கு பாய்ஸ் யாரும் வரலையா? இப்ப வந்துருவாங்க ஏஞ்சல். மேத்யூ வந்துட்டானே. எங்கடா மத்த பசங்க? உங்க அண்ணா எல்லாம் காணோம். அப்படியா? அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்டா ஓடி வந்துட்டீங்களா? வெரி குட். எல்லாரும் மேத்யூ குட்டிக்கு, மெர்சி குட்டிக்கு, க்ளோரியா குட்டிக்கு எவ்வளவு ஃபாஸ்டா மனப்பாட வசனம் பார்க்க வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் கிளாப் பண்ணுங்க. என்னடா இது, மேத்யூ இவ்வளோ ஃபாஸ்டா ஓடி வந்துட்டான் எங்களுக்கு முன்னாடி. அவனுக்கு மனப்பாட வசனம் படிக்கிறதுல அவ்வளோ ஆர்வமாமா. ஹே ஜெபின்ஜோ, இது யாரு, உன் ஃப்ரெண்டா? ஆமாடா, இவன் தான் என் ஃப்ரெண்டு சாம். வெல்கம் சாம். வெல்கம் டு கிட்ஸ் ஆஃப் பேத் விபிஎஸ் 2025. தேங்க் யூ. ஜெபின்ஜோ கூப்பிட்டான்னு வந்தேன், பார்த்தா இங்க இவ்ளோ பேர் இருக்கீங்க. சூப்பர். ஆயா, இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்க போறோம். எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் மனப்பாட வசனம் பிடிக்கும்? ஓ, உங்களுக்குலாம் மனப்பாட வசனம் பிடிக்குமா? சூப்பர். மனப்பாட வசனம் படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி மறக்காம வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஜீவிதா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அந்த வீடியோ அனுப்புறவங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அட அட அட, ஆளுக்கு பேசிட்டே இருக்கீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். வசனத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. எப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஜானுக்கும் வாய் ஜாஸ்தி, ஸ்வீட்டிக்கும் வாய் ஜாஸ்தி, பேசிட்டே இருப்பாங்க. நாங்க ஜாலியா பேசிட்டு அப்புறமா வசனம் சொல்லலாம்னு நினைச்சோம். உனக்கு என்னம்மா? Come on guys, don't waste our time. ஓகே. இன்னைக்கோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்? சீஷோருக்கு. கரெக்ட், சீஷோருக்கு வந்திருக்கோமா? இங்க வந்து நிறைய திங்ஸ் உங்களுக்காக ஒளிச்சு வச்சிருக்கோம். மண்ணுக்குள்ள புதைச்சு அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்போம். அழகழகான கியூட் திங்ஸ், அதாவது சீஷோர்ல என்னென்ன கிடைக்கும் அந்த மாதிரி திங்ஸ். ஸோ நீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு தேடி எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு எடுத்துட்டு வாங்க. அதுல இருந்து உங்களுக்கு மனப்பாட வசனம் வரும். ஹே, இது புதுசா இருக்குப்பா. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்ல வந்து நானும் ஜானும் இல்லை, நீங்க மட்டும்தான் விளையாட போறீங்க. மனப்பாட வசனத்துக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரணும். உங்களுக்கு டைம் ஸ்டார்ட்ஸ்னு சொன்ன உடனே நீங்க போய் தேட போலாம். ஓகே கைஸ், எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓ, நீங்க ரெடியா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் எல்லாரும் போய் தேட போகலாம். ரெடி கோ. நம்ம எங்க போய் தேடுறதுடா? அதான் சொன்னால மண்ணுக்கடியில் ஏதாவது புதைச்சி வச்சிருப்பான், வா போய் தேடுவோம். ஏய் ஏஞ்சல், என்ன பண்றது? மண்ணுக்கடியில போய் தேடணுமா? ஐயோ, கையெல்லாம் அழுக்காகுமே. ஆமாடி, நான் வேற இன்னைக்கு தான் புது நெயில் பாலிஷ் அடிச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு என்னடானா மண்ணை தோண்ட வச்சுட்டாங்களே. கடற்கரை மண்ணு தானே, கையில் ஒட்டாது. அப்படியா? சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இருடா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா நிற்கிறாங்க, நீ ஏன்டா அதுக்குள்ளே மண்ணை தோண்டணும்னு நின்றுட்டு இருக்க? ஜெபிஞ்சோ, வாடா போய் தேடி பார்ப்போம், நமக்கு ஏதாவது கிடைக்குதானே. அப்படிலாம் கிடையாதுடா, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஏதாவது திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஏய், நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமாடி ஏஞ்சல்? என்ன பிளஸ்ஸி? நம்ம வேணா நமக்கும் சேர்த்து பாய்ஸையே திங்ஸ் தேட சொல்லுவோமா? மண்ணுக்குள்ள நம்ம ஏண்டி கையை விடணும்? கையெல்லாம் அழுக்காகும்டி. ஹை, இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே. வா, அவங்ககிட்டயே போய் சொல்லுவோம். ஏய் பாய்ஸ், நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? இல்லை, நானும் பிளஸ்ஸியும் இன்றைக்கி தான் கையில் புது நெயில் பாலிஷ் அடிச்சிட்டு வந்தோம். நாங்கள் வந்து மண்ணுக்குள்ளே கை விட்டு எல்லாம் பண்ணனா நெயில் பாலிஷ் கலைஞ்சிரும் இல்லையா, ஒரு நாள் கூட ஆகலை. ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக சேர்த்து நீங்களே திங்ஸு தேடி எடுத்து தரீங்களா? ஆ, இது நல்ல கதையாக இருக்கே. அவங்கவுங்களுக்கு வேணுன்றது அவங்கவுங்க தான் பண்ணிக்கணும். நீ புது நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு வந்தா என்ன, பழைய நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு வந்தா எங்களுக்கு என்ன? ஏய், ஏன்பா இப்படி பேசுறீங்க? போமா போய் வேலையை பாருமா. இந்த சின்ன உதவி கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏசப்பாக்கு எப்படி தான் உங்களை பிடிக்குமோ. உங்களே யாரு நெயில் பாலிஷ் போட்டுட்டு விபிஎஸ் கிளாஸ்க்கு வர சொன்னது? சரி சரி, ரொம்ப ஓவரா பேசாதீங்கடா. எங்களுக்கு தேவையானதை நாங்களே தேடிக்கிறோம். நாங்கள் ஓவரா பேசணுமா இல்லை நீங்கள் ஓவரா பேசுனீங்களா? போமா டைம் வேஸ்ட் பண்ணாம போய் மண்ணுக்குள்ள கையை விட்டு புதையில தேடுமா. அட, அவனுக்கு ஸ்டாரே கிடைச்சிருச்சு, நீங்க என்ன நெயில் பாலிஷை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? போமா, இடத்த காலி பண்ணுமா. ஹே, வாடி போகலாம். நமக்கு நம்மளே உட்கார்ந்து தேட வேண்டிதான், வா. மேத்யூ குட்டி, நீ சூப்பராக தேடி கண்டுபிடிச்சிட்ட. ஸ்டார் அண்ணாக்கு தெரியா? நீ புதுசாக தேடி கண்டுபிடிச்சிக்கோயேன். ஏன்டா இப்படி உன் தம்பிக்கிட்ட போய் பேசி நீ அசிங்கப்படுற? வா, நமக்கு நம்மளே தேடுவோம். அவளுகளே தேட போயிட்டாளுகோ. ஹே, என்னடி இவளுகளுக்கெல்லாம் பால் கிடைச்சிருச்சு, அந்த குட்டி பையன் வந்து ஸ்டார் எடுத்து வச்சு உட்காந்துருக்கான், நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே. கிடைக்கும், பொறுமையாக தேடுவோம். சின்ன பிள்ளைங்க முன்னாடி ஒரே அசிங்கமா போச்சுடோ. இதோ இந்த இடத்துல என்னமோ இருக்குடா. இங்க பாருங்கடா, நண்டு பொம்மை. எனக்கு நண்டு பொம்மை கிடைச்சிருக்குதுடா. இங்க பாருங்கடா, நண்டு பொம்மை. எனக்கு நண்டு பொம்மை கிடைச்சிருக்குதுடா. என்னடி இது, நண்டு நட்டை அப்படின்னு வந்துட்டு இருக்குது. ஐயோ, நமக்கு என்ன வரப்போதோ. ஹே, இங்கே பாருடி, எனக்கு சிப்பி கிடைச்சிருக்கு. வா, ரொம்ப அழகா இருக்கு. இங்க எனக்கு என்னமோ இருக்குடா இந்த இடத்துல. எல்லாம் இங்க பாருங்க, டால்பின் பொம்மை அழகா கியூட்டா இருக்கு. உன் டால்பின் பொம்மை தான்டா வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு கலர் சிப்பி ப்ளூ கலர். எனக்கு மட்டும் என்ன கிடைக்கலையா? எனக்கு என்ன வரப்போகுதோ தெரியலையே. எனக்கும் கியூட்டான பிங்க் ஸ்டார் கிடைச்சிருக்கு. சரி, எல்லாரும் எந்திரிச்சு நிப்போமா? எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சுல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆல்ரெடி இடம் பத்தல நாங்கள் நிற்கிறதுக்கு. அதனால தான் ஜானும் ஸ்வீட்டியும் வரல. ஸோ இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேர்டு வரும், அதை ரீட் பண்ணி மனப்பாட வசனம் என்னன்னு பார்த்துருவோம். மெர்சியோட பால்ல என்ன எழுதியிருக்கு? கரெக்டாக சொன்னீங்க. என்ன எழுதியிருக்கு? ஏஞ்சலோட கடல் சிப்பில என்ன எழுதியிருக்கு? கரெக்டா சொன்னீங்க. பலப்படுத்துகிறேன்னு எழுதியிருக்கு. ஜெபிஞ்சோட நண்டு பொம்மையில என்ன எழுதியிருக்கு? கரெக்டா சொன்னீங்க. கிறிஸ்துவினாலேன்னு எழுதியிருக்கு. மைக்கேலோட டால்பின் பொம்மையில என்ன எழுதியிருக்கு? வெரி குட், எல்லாவற்றையும் எழுதியிருக்கு. இப்போ குளோரியாவோட பால்ல என்ன எழுதியிருக்கு? கரெக்டா சொன்னீங்க. செய்யன்னு எழுதியிருக்கு.
இப்போ நம்ம மேத்யூவோட குட்டி ஸ்டார் எல்லோ ஸ்டார்ல என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போமா? கரெக்டா சொன்னீங்க, எனக்கு எழுதிருக்கு. இப்போ பிளஸியோட பிங்க் ஸ்டார்ல என்ன எழுதியிருக்குன்னு சொல்லுங்க. வெரி குட், பெலன் உண்டுன்னு எழுதியிருக்கு. லாஸ்டா நம்ம சாமோட சிப்பில என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துருவோமா? வெரி குட், பிலிப்பியர் 4:13ன்னு எழுதியிருக்கு. இப்போ எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன வார்த்தை வந்துச்சோ அதை சொன்னோம்னா மனப்பாட வசனம் வந்துடும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பெலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. நீங்களும் எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பெலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. இன்னைக்கோட மனப்பாட வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் மனப்பாட வசனத்தை சூப்பராக படிச்சிட்டோம். எல்லாரும் மறக்காமல் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ. எல்லாரும் மனப்பாட வசனம் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? சூப்பர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மனப்பாட வசனம் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா? ஹே மேத்யூ, மனப்பாட வசனம் எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் 2 நாள் விபிஎஸ் நடந்துச்சு, 2 நாள் சாங் கேட்டிருக்கீங்க, 2 நாள் மனப்பாட வசனம் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. நிறைய குட்டீஸ் நம்ம சொன்னதை கேட்டு வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை சொல்லி வீடியோ எடுத்து ஜீவிதா ஆண்டிக்கு அனுப்பியிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட், அப்படிதான் இருக்கணும். நாங்க வந்துட்டோம். வாங்க வாங்க, இப்பதான் வரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் நாள் ப்ரேயர் பாயிண்ட் சொல்லி ப்ரேயர் பண்ண சொன்னீங்க. ப்ரேயர் டைம் இருந்துச்சு. செகண்ட் நாள் ஏன் ப்ரேயர் டைமே இல்லை? ஆமா ஆமா டெய்ஸி, கரெக்டா ஞாபகம் வச்சு கேக்குறீங்களே. பட் இப்போ ப்ரேயர் டைம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரேயர் டைம் தான். நாங்க அது ப்ரேயர் டைம்க்கு தான் சொல்ல வந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ப்ரேயர் டைம் போட மறந்துடுவீங்க, கேட்டால் இப்படி சிரிச்சு சிரிச்சு சமாளிப்பீங்க, அப்படிதானே ஸ்வீட்டி? கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதம்மா. ஏதோ ஒரு நாள் ப்ரேயர் பாயிண்ட் போட மறந்துட்டோம், அதுக்காக இன்னைக்கு மறந்துடுவோமா? இப்போ நெக்ஸ்ட் டே ப்ரேயர் டைம் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் டைம் போகலாம். ப்ரைஸ் த லார்ட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் இன்றைக்கி உங்களை இந்த ப்ரேயர் டைமில் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்றுக்கு நம்ம ப்ரேயர் டைமில் சொன்ன ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிங்களா? வெரி குட். இன்றைக்கி மட்டும் இல்லாமல் தினமும் அந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணோம், ஓகேவா? சரி, இன்றைக்கி என்ன ப்ரேயர் பாயிண்ட் சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர், அதாவது இயற்கை. உங்கள் எல்லாத்துக்கும் இயற்கைன்னா என்னென்னு தெரியும் இல்லையா? காட் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஆச்சரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் படைச்சிருக்காரு இந்த உலகத்தில். ஆனால் நம்ம எல்லோரும் இருக்கோம் இல்லையா, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லோரும் என்ன பண்ணோன்னா ரொம்ப படித்து ரொம்ப அறிவாளிகளாகி பில்டிங் கட்டுறோம், ஃபேக்ட்ரி கட்டுறோம், அது இதுன்னு சொல்லி காட் படைத்த நேச்சரோட அழகையே நம்ம கெடுத்துட்டோம். பிளான்ட்ஸு, பேர்ட்ஸு, அனிமல்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. ஆனால் நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபேக்ட்ரி கட்டணும், பில்டிங் கட்டணும்னு சொல்லி ஃபாரஸ்ட்டில் இருக்க மரத்தெல்லாம் வெட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ சேடான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அழகாக இருக்கிற அந்த மரம் நம்மளுக்கு நிழல் கொடுக்கும், நம்மளுக்கு நல்ல காற்று கொடுக்கும், பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜன் காற்று கொடுக்கும், நம்மளுக்கு வந்துட்டு நல்லா மழை பெய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த மரத்தை போய் வெட்டிட்டு அந்த இடத்துல பில்டிங் கட்டுறாங்க. இதனால் ஃபாரஸ்ட்டில் இருக்க அனிமல்ஸ், பேர்ட்ஸ், குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்கள், நம்மளோட இடத்துக்கு அனிமல்ஸ் வந்தால் நம்மளால் ஒத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் அனிமல்ஸோட இடத்துல போய் அனிமல்ஸ் தங்கி இருக்கிற மரத்தையெல்லாம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கட் பண்ணி அழிச்சிட்டாங்கன்னா அதனால அந்த அனிமல்ஸ் எல்லாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தங்குறதுக்கு இடமே கிடைக்கல. பேர்ட்ஸ் என்ன பண்ணும் பாவம், லயன் டைகர் எல்லாம் என்ன பண்ணும், அங்கே பியர்லாம் என்ன பண்ணும்? மரம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அவங்களுக்கு?
அதனால தான் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக நியூஸ் கேள்விப்படுறோம். என்னன்னா காட்டில் இருக்க அனிமல்ஸ்லாம் நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு. கேட்குறதுக்கே பயமாக இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, லயன், டைகர், எலிஃபண்ட், சீட்டா, டீர் இதெல்லாம் அவங்களோட இடத்துல மரம் இல்லைன்னு சொல்லிட்டு, அவங்களோட இடத்துல அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. எப்படி இருக்கும்? நிறைய நியூஸில் கேள்விப்படுறோம், வைல்ட் அனிமல்ஸ்லாம் வெளியே இருந்து உள்ளே வந்து நம்ம நாட்டுக்குள்ளே, சிட்டிக்குள்ளே, வில்லேஜ்குள்ளே வந்து மனுஷங்களை எல்லாம் கடிச்சிருச்சு, வீட்டில் வளர்த்துற ஆடு மாடு எல்லாத்தையும் கடிச்சிருச்சு, கோழியை கடிச்சு சாப்பிட்ருச்சுன்னு. இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாதுல்ல. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? ஃபாரஸ்ட் எல்லாம் அழிக்கக்கூடாது, மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது, அனிமல்ஸ் அங்கே வாழ்கிறவங்கள நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்காக ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண போகிறோம். ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணால் இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஏசப்பா எவ்வளோ ஆசையாக இந்த உலகத்தை படைச்சிருப்பாரு. முதல் நாள் வெளிச்சம், 2வது நாள் தண்ணி, 3வது நாள் பிளான்ஸு, அப்புறம் மூன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸு, அனிமல்ஸு, லேண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒவ்வொரு நாள் டைம் எடுத்து படைச்சாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம மனுஷங்கெல்லாம் சேர்ந்து இப்படி வந்து நேச்சரை அழிக்கலாமா? இது தப்பில்ல. இதுக்காக தான் நம்ம காட்கிட்டே இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். இருக்கிற இடத்துல முட்டி போட்டு கை கூப்பி கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் எங்களுக்காக அழகாக படைச்ச நேச்சரை பற்றி இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். ஆனால் நாங்கள் மனுஷங்க ரொம்ப படிப்பறிவு அதிகமாகி நேச்சரெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏசப்பா. நாங்கள் செஞ்ச இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க. மரத்தெல்லாம் அதிகமாக வெட்டினனால மழை பெய்ய மாட்டேங்குது. அனிமல்ஸ் எல்லாம் அதுங்களுக்கு வீடு இல்லாமல் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தது ஏசப்பா. இதனால நிறையா ப்ராப்ளம் ஆகுது. ப்ளீஸ் ஏசப்பா, இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. மனுஷங்கள்லாம் அறிவோடு நடந்துக்கணும் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த பூமியை அசுத்தமாக்காமல் பத்திரமா நாங்கள் பார்த்துக்கணும். எங்களை மாதிரி இருக்க எல்லா குட்டி பிள்ளைங்களுக்கும் நேச்சரை பாதுகாக்கணும், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு ஏசப்பா சொல்லி கொடுங்க. எங்களோட ஜெபத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நம்மளோட ஜெபத்தெல்லாம் ஏசப்பா கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க போகிறதற்காக ஏசப்பாக்கு எல்லாரும் தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட ப்ரேயர் பண்ண இவங்க எல்லாரையும் ஏசப்பா கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க. காட் bless யூ. இன்னும் உங்களுக்கு நிறையா செஷன்ஸ் இருக்குது விபிஎஸ்ல. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் டைமில் எல்லாரும் சின்சியராக ப்ரேயர் பண்ணீங்களா? இப்போ ப்ரேயர் பண்ணால் மட்டும் பத்தாது. நீங்கள் தினமும் உங்களோட ப்ரேயரில் நம்ம சொல்கிற ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்காக ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே செல்லக்குட்டி, வெரி குட் வெரி குட். நல்லா ப்ரேயர் பண்ணுற குட்டி பசங்க எல்லாத்தையும் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்ன விஷயம் மைக்கேல்? இங்கே நிற்கிறாங்களே விக்டோரியா, டெய்ஸி 2 பேரும். ஆமாம், அவங்களுக்கு என்ன? அவங்க 2 பேரும் சரியாக ப்ரேயரே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. அப்படியா? என்னாச்சு? விக்டோரியா, டெய்ஸி ப்ரேயர் பிடிக்காதா உங்களுக்கு? பிடிக்குமே. அப்புறம் மைக்கேல் நீங்கள்லாம் ப்ரேயர் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறான். ப்ரேயர் பண்ணுவோமே. எப்போ பண்ணுவாங்கன்னு கேளுங்க. எப்போல்லாம் ப்ரேயர் பண்ணுவீங்க? எப்பயாவது சர்ச்சுக்கு போகும்போது பண்ணுவோம். அப்புறம் இந்த மாதிரி விபிஎஸ் வந்தால் பண்ணுவோம். எல்லா வாரமும் சண்டே கிளாஸில் பண்ணுவோம். அப்புறம் குடும்ப ஜபத்தில் பண்ணுவோம் அப்பப்போ. இவ்வளோதானா? அப்போ நீங்கள் தனியாக ப்ரேயர்லாம் பண்ண மாட்டீங்களா? தனியாக ஜபம் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டோமே. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக ப்ரேயர் பண்ணணும், எப்படி ப்ரேயர் பண்ணணுன்றதை பற்றி சொல்கிறதுக்கு இப்போ ஒரு குட்டி நாடகம் வருது. உங்களுக்காக தான் அந்த நாடகமே. பார்த்துட்டு வரலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நல்லபடியாக நான் இந்த வண்டியில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன பீட்டர், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். ஜெபம் பண்ணினியா? பண்ணிட்டேன்ப்பா. சரிப்பா, நீ பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வா. ஓகேப்பா, நான் கிளம்புறேன், பாய். பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. ஆண்டவர் உன் கூடவே இருப்பாரு. டேய், லஞ்ச் டைம் வந்துருச்சு, வாங்கடா சாப்பிடலாம். நீ என்னடா கொண்டு வந்திருக்க? நான் ரைஸும் சிக்கன் கிரேவியும். ஆமா, நீ என்ன கொண்டு வந்திருக்கடா? நான் கீ ரைஸும் குருமாவும். என்ன பீட்டர்,
டிஃபனே ஓப்பன் பண்ணாமல் உட்காந்துருக்க. சாப்பிடணும்டா, இரு ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். ஏசப்பா, இந்த சாப்பாடு எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எத்தனையோ பேர் இது கூட இல்லாமல் இருக்காங்க, எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஆமேன். டேய் என்னடா நீ எப்ப பார்த்தாலும் சின்ன குழந்தை மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்க? எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்றது நல்ல பழக்கம் தானடா. அது சரி, அதுக்காக இப்படி வாழைப்பழம் மாதிரியே இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் ப்ரேயர் பண்ணிட்டு. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணுறேன்னு. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ப்ரேயர் பண்ணுறான், அன்னைக்கு எக்ஸாம் ஹாலில் ப்ரேயர் பண்ணான், ஸ்கூலுக்கு வந்த உடனே ப்ரேயர் பண்ணுறான். எனக்கு எப்போவுமே ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்டா, அதனால தான். அதுக்குன்னு இப்படியா? எங்களெல்லாம் பாரு, நாங்கள் எப்படி அழகாக ஹேர் கலர் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் வச்சுக்குவோம். ஸ்கூலில் ஒருத்தர் கூட எங்களை கேள்வி கேட்க முடியாதே. உன் தலையை பாரு, என்னைக்காவது ஹேர் கலர் பண்ணியிருக்கியா, என்னைக்காவது ஸ்டைல் பண்ணியிருக்கியாடா நீ? எப்போ பார்த்தாலும் சர்ச்சு, ப்ரேயரு, பைபிள்ன்ட்டு. சரிடா, பரவாயில்ல, அதுக்கு இப்போ என்ன? சாப்பிடுங்க, லஞ்ச் டைம் முடிஞ்சிட போகுது. ஏதாவது ஒண்ணு கேட்டா பேச்ச மாத்திடுவியே. அப்படியெல்லாம் இல்லை, நேரம் வரும்போது எதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கடா. ஏசப்பா, நான் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து கிளம்புறேன், நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேர உதவி செய்யுங்க. என்னோட பிரயாணத்தில் என் கூடவே வாங்க ஆண்டவரே. ஆமேன். டேய் எங்கே பாரு பீட்டர் என்ன பண்ணுறான்னு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? தனியா நின்னு பேசிட்டு இருக்க? இல்லைடா, வீட்டுக்கு கிளம்புறேன்ல, அதான் ப்ரேயர் பண்ணிட்டு வண்டி எடுக்கலான்னு. ஆமாம், இது பெரிய பொல்லாத வண்டி. இந்த இத்து போன வண்டியில் ஏறி இங்கே இருக்க உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ப்ரேயர் வேற. அதானே, கொஞ்சமாச்சு எங்களை மாதிரி மாடர்னா இருடா. ஏன்டா எப்ப பாரு இந்த ஒரு மாதிரி ப்ரேயர்ன்ட்டு இருக்க? இல்லை அப்படி இல்லைடா, எப்போவுமே ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா என் கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்டா. நான் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக இருப்பேன். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆமாம், எங்களையும் உன்ன மாதிரி பூமரா ஆக்க பார்க்குறியா? கிளம்புடா, ஏன்டா நீ? சரி ஓகேடா, நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க, நான் வரேன். என்னடா இவன் இப்படி இருக்கான்? அதுவும் வண்டியும். சரி வா, நம்ம அப்படியே கிளம்புவோம். டேய் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்டா? எங்க வீட்ல தாளிச்ச சாப்பாடு தான்டா. எங்கள் அம்மா என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னே தெரில, என்னமோ ஒன்று. ஆமா, நீ என்ன குழந்திருக்க பீட்டர்? டேய் அவனுக்கு எப்படிடா தெரியும்? அவன் டிஃபன் ஓப்பன் பண்ணாதானே தெரியும். அவன் தான் இன்னும் ப்ரேயரே பண்ணலையே, ப்ரேயர் பண்ணாமல் சார் எப்படி டிஃபனை ஓப்பன் பண்ணுவார்? சரி இருங்கடா, நான் ஒரே நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்கிறேன். டேய் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ ப்ரேயர் பண்ணாமல் சாப்பிட்றா, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐயோ, அப்புறம் இடி இடிச்சு மழை பெஞ்சு புயல் அடிச்சு ஓஞ்சிரும் இவன் ப்ரேயர் பண்ணாமல் ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னா. போதும்டா, ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த உணவை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. டேய் அவன் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஒன்று பண்ணுவோமா? அவன் ப்ரேயர் முடிக்கிறதுக்குள்ள நம்ம அவன் டிஃபனை ஓப்பன் பண்ணி வச்சிருவோமா? சரிடா, இன்னைக்கு ஒரே ஃபன்னாக இருக்க போகுது. எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நன்றி ஏசப்பா. என் ஃப்ரெண்ட்ஸும் சீக்கிரமாக மனசு மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏய் என்னடா பூனை வருது? உன்னோட முட்டை குழம்பு வாசத்துக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன்டா. இல்லை அது அந்த பக்கம் போகுது பாரு. மியாவ் மியாவ். ஐயோ, அது பீட்டர் டிஃபன்ல வாய் வச்சிருச்சு. டேய் பீட்டர், உன் டிஃபனை பூனை தூக்கிட்டு போகுதுடா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கிலும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என்னடா நீ இப்படி இருக்க? நாங்கள் தான் சொன்னோம்ல ப்ரேயர் பண்ணி இங்கே பாரு, இப்போ பாரு டிஃபனை பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. ஏசப்பா நான் அவரை நம்பி ப்ரேயர் பண்ணி இன்னைக்கு நீ பட்னி தான் போ. ஆண்டவரை நம்புனா உன் சாப்பாடை பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. இல்லடா, எதுவுமே ஆண்டவரை அனுமதிக்காம நடக்காது. அதனால இதுவும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். பரவாயில்ல, நான் சாப்பிடாமலே இருந்துக்கிறேன். சரி, எங்களோடது வேணா ஷேர் பண்ணிக்கிறியா? இல்லடா, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. பீட்டர் என்னாச்சு மிஸ்? உன் சாப்பாட்டுல கையை வைக்காதப்பா, சாப்பிடாத. என்னாச்சு மிஸ்? நான் சாப்பிடவே இல்லையே. இப்பதான்ப்பா உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, அவங்க சமைச்ச குழம்புல பல்லி விழுந்துருச்சான். என்னது பல்லியா? மிஸ் என்ன சொல்றீங்க? அம்மா சமைச்ச குழம்புல பல்லி விழுந்துருச்சா? ஆமா பீட்டர், நீ எதுவும் சாப்பாடு சாப்பிட்டியா? வா வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? உங்க அம்மா ரொம்ப அவசரமா கால் பண்ணி சொன்னாங்க, அவங்க கவனிக்காம உனக்கு அந்த குழம்பு ஊத்தி கொடுத்துருக்காங்க. மிஸ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்னா நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் எப்போவுமே சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பூனை வந்து என் டிஃபனை தூக்கிட்டு போயிடுச்சு மிஸ். அதனால நான் சாப்பிடவே இல்லை. என்னோட ஏசப்பா என்னை காப்பாத்திட்டாரு. என்ன சொல்ற பீட்டர்? லஞ்ச் டைம் விட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ இன்னும் சாப்பிடலையா? இது உண்மையிலே காட்ஸ் மிராக்கிள் தான்.
அது எப்படி பூனை வந்து டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போகும்? வெயிட்டாக இருக்குமே, டிஃபனை தூக்கிட்டு போகிற அளவுக்கு பூனைக்கு சக்தி இருக்கா? கடவுள் நினச்சா எல்லாமே பண்ணுவார் மிஸ். எனக்கு இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்குது. ஆனால் நீ சொல்கிறத கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக கடவுள் உன் கூட இருக்காரு, அதனால தான் உனக்கு எதுவுமே ஆகலை. சரி பசங்களா, ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, நான் வரேன். பீட்டர், இல்லைன்னா உனக்கு வேணா நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கவா? இல்லை மிஸ், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு பசிக்கல. பசங்களா, ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க என்ன. உண்மையிலே காட் இஸ் கிரேட், அதனால தான் பீட்டருக்கு எதுவுமே ஆகலை. How is it possible? என்னடா நடக்குது இங்க? ஏசப்பா அற்புதம் செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு தடவையும் ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுவீங்கல்ல, இன்னைக்கு பார்த்தீங்களா ப்ரேயர் தான் என்னை காப்பாற்றிருக்கு. பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு. 1 தெசலோனிக்கேயர் 5:17 அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம என்ன காரியம் பண்ணாலும், என்ன விஷயம் தொடங்கினாலும், அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்றது தான். அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சா அவருக்கு நம்ம என்ன காரியம் பண்ணாலும், என்ன விஷயம் தொடங்கினாலும், அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்றது தான். அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சா அவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணணும். எந்த கஷ்டம் வந்தாலும் ஜெபம் பண்ணணும், நம்ம நல்லா சந்தோஷமாக இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். எல்லா காரியத்துலேயும் நம்ம என்ன பண்ணினாலும் அதில் ஆண்டவரை நினச்சிக்கணும். நான் இப்போ மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ப்ரேயர் பண்ணுவேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் வாசிச்சிடுவேன், ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவேன், ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா, நான் நல்லா படிக்கணும், எனக்கு மேம் சொல்லித்தரதெல்லாம் நல்லா புரியணும்னு ஒரு ப்ரேயர் பண்ணிவிடுவேன். படிக்கும்போது ப்ரேயர் பண்ணுவேன், சர்ச்சுக்கு போனால் ப்ரேயர் பண்ணுவேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவேன், சைக்கிள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவேன், தூங்குறதுக்கு முன்னாடியும் பண்ணுவேன். எல்லா டைமும் நான் ஏசப்பா கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எல்லாம் சொன்னீங்க இன்னைக்கு ப்ரேயர் பண்ணாமல் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருந்தேன்னா இந்நேரம் நான் எங்கே இருந்திருப்பேன்னு. அதனால இனிமேல் நீங்களும் நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்துலேயும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க, ஓகேவா? பீட்டர், ரொம்ப சாரி, நாங்கள் உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டோம்டா. தயவு செஞ்சு எங்களுக்கெல்லாம் மன்னிச்சிடுறா, சாரிடா. எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை. உங்களுக்கு இந்த டைமில் தான் புரியணும்னு ஆண்டவரோட சித்தம் இருந்திருக்கு, அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இனிமேல் ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சனால நீங்களும் எல்லா இடத்துலையும் ப்ரேயர் பண்ணுங்கள், காட் உங்கள் கூடவே இருப்பார், அவ்வளோதான். வீடியோ பார்க்குற குட்டீஸ், நீங்களும் என்ன மாதிரியே நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்துலேயும் ஏசப்பாவை நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும். நீங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீங்க. ஏசப்பா எப்பயும் உங்கள் கூடவே இருப்பார். காட் bless யூ. விக்டோரியா, டேசி, நாடகம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. நாடகம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனசில் ஏதாவது மாற்றம் வந்துச்சா? ப்ரேயர் பற்றி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? ஆமாம், கண்டிப்பாக இனிமேல் நாங்களும் காலையில் எழுந்திரிச்சதும், சாப்பிடும்போது, படிக்கும்போது, வண்டியில் எங்கேயாவது போகும்போது எல்லா டைமும் ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம கூட எப்பவுமே இருக்கணும்னா நம்ம அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம். இனிமேல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யாராவது சொன்னாதான் பண்ணணும்னு இல்லை, நமக்கு எப்போ வேணாலும் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஸ்வீட்டி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு புதுசா ஒரு பிளான் பண்ணி ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோமே, அதுதான். ஓ அதுவா, சரி சரி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன கேம் வரப்போகுது, அதை பார்த்துட்டு வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேம் விளையாட ரெடியா? உங்கள் 5 பேத்துக்கும் ஸ்பெஷல் கேம் ஒன்று இப்போ நடக்க போகுது. இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு முதல் நாள் தலைப்பு வந்து பார், 2வது நாள் தலைப்பு கவனித்து பார், 3வது நாள் தலைப்பு வாழ்ந்து பார். இது 3மே இருக்கும். நாங்கள் உங்ககிட்ட வாழ்ந்து பாருன்னு சொன்னால் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணோம், கவனித்து பாருன்னு சொன்னால் நடுவில் ஜம்ப் பண்ணோம், வந்து பாருன்னு சொன்னால் அவள் ஃபர்ஸ்ட்டில் ஜம்ப் பண்ணோம். இதுதான் கேம். மாற்றி ஜம்ப் பண்ணுறாங்க, அவுட்டு. யாரு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். கேம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா கைஸ்? ஓகே ஓகே. வந்து பார், கவனித்து பார், வாழ்ந்து பார். வந்து பார். அச்சச்சோ, விக்டோரியா அவுட்டு. கவனித்து பார், கவனித்து பார். ஹே, மேரியும் லீனாவும் அவுட்டு. அடக்கடவுளே. ஓ மை காட், நான் அவுட்டா? இப்போ கிறிஸ்டினாக்கும் மேக்டலினுக்கும் கேம் இருக்கு. வந்து பார், கவனித்து பார், வாழ்ந்து பார், வந்து பார். வந்து பார். கிறிஸ்டினா அவுட்டு. மேக்டலின் தான் இந்த கேமோட வின்னர். ஐ ஜாலி ஜாலி. வந்து பார்
கவனித்து பார் வாழ்ந்து பார் கேம்ல வின் பண்ண மேக்டலினுக்கு இப்ப gift கொடுக்க போறோம். தேங்க்யூ. அச்சோ மேத்யூ குட்டி எதுக்கு அழுகுறீங்க? என்னாச்சுடா? அச்சோ உன்னை மட்டும் கேம்ல சேர்த்துக்கவே இல்லைன்னு சொல்லி அழுகுறியா? டேய் ஜான், ஏன்டா இப்படி பண்ற? நான் என்ன பண்ணேன்? நீ தானடா கேம் வச்ச, மேத்யூவை மட்டும் சேர்த்திக்கல, மற்ற பிள்ளைங்களை மட்டும் வச்சு கேம் நடத்திட்டு விட்டுட்ட. ஹே, நீயும் தானே அவனை கேம்ல சேர்த்துக்கல, என்ன இப்படி ட்ராமா போடுற? நீ சும்மா இரு, எல்லாம் எனக்கு தெரியும். மேத்யூ குட்டி நீ அழாத. ஜான் அண்ணா ரொம்ப மோசமான அண்ணா, அவன் தான் உன்னை கேம்ல சேர்த்துக்கல. நீ கவலைப்படாத, நாளைக்கு ஸ்வீட்டி அக்கா உங்களுக்கு தனியா ஒரு கேம் வைக்கிறேன், ஓகேவா? ஓகே. அழுகாத மேத்யூ. பாத்தியா நீ சிரிச்ச உடனே எவ்வளவு அழகா இருக்க. இனிமே அழுகாத, நம்ம ஜான் அண்ணா அடிச்சிடலாம். நல்லா இருக்குடா உங்க சட்டம். சரி மேத்யூ, உனக்கு கிராஃப்ட் பிடிக்குமா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்க பேப்பரை ஸ்கொயராக மாற்றுறதுக்காக நம்ம பழைய காலத்து முறையை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி மடித்து அதை நம்ம கிழிச்சிடலாம். உங்ககிட்ட இருக்கிற கலர் பேப்பர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் அனுப்பின ஒவ்வொரு கிராஃப்ட்ஸ் வீடியோஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லோரும் யூடியூப்பில் போட்டதும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, பிள்ளைங்கள்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 ஃபோல்ட் பண்ணி அதில் ஒரு பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துடுறேன். மிச்சம் 3 அண்ணா இருக்கும். இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை 4 ஆக்கிறோம். ஒரு மடிக்கிறோம், இன்னொரு தடவை மடிக்கிறோம். நம்மளாம் சென்டிமீட்டர்ஸ் அளவு வைக்காமல் நார்மலாகவே இதை வந்து இந்த மாதிரி கிழிச்சு பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன வரப்போகுது தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? மேலே வந்து இந்த சைடில் க்ராஸில் இருக்கிற ஒன்றும் இந்த சைடு க்ராஸில் இருக்க ஒன்றையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ரெண்டாவது கீழே வந்து அந்த 2 பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு அதில் ஒரு கிராஸ் கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஆயிருக்கும் அது. இதில் நான் அதில் இன்னையோட மெமரி வேர்ஸ் எழுதுகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்களும் சூப்பராக எழுதி அனுப்புங்க. நீங்கள் நடுப்பக்கத்தில் எழுதும்போது மட்டும் ஃபுல்லாக கவர் ஆகாத மாதிரி எழுதுங்க, ஏன்னா மேலே வந்து ஒரு பேப்பர் வரும். அதனால் வசனத்தை எழுதிடுங்க. வசனம் எங்கே இருக்குங்கிறதையும் எழுதிடுங்க. பிலிப்பியர் 4:13 எழுதி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், பின்னாடி வந்து ஒரு ப்ளூ கலர் கயிறு மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் மேலே ஒரு ஹார்ட் மாதிரி இது பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற 3ஐயும் மேலே இருக்கிற 1ஐயும் கிஃப்ட் மாதிரி ரேப் பண்ணிட்டேன். ஹாய் குட்டீஸ், இந்த நாளில் நீங்கள் பார்த்த சாங்ஸ் இல்லை கேம்ஸ் இல்லை மெமரி ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த கிராஃப்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தைகளும் அவர் அருளிய அன்பை குறித்ததான ஒரு நினைவும் நம்மளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே பாவம் இல்லாமல் இருக்க முடியும். எப்படி அந்த அந்த தண்ணிக்குள்ளே உப்பு தண்ணிக்குள்ளே ஒரு மீன் இருந்தாலும் அந்த மீனுக்குள்ளே உப்பு இல்லையோ, அதே மாதிரி நம்ம இந்த பாவ உலகத்துக்குள்ளே இருந்தாலும் கர்த்தருடைய வேதமும் அவர் அருளிய அன்பும் இருந்துச்சுன்னா நம்ம பரிசுத்தமாக தேவனுக்காக நம்ம வாழ முடியும். ஓகேவா குட்டீஸ்? இதை நீங்கள் என்றைக்கும் மறந்துடக்கூடாது. இன்னையோடைய கிராஃப்ட்ஸை மெமரி வேர்ஸையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லி வீடியோ எடுத்து அனுப்புங்க. இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். God bless you குட்டீஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கிராஃப்ட் வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன்.
நம்ம டெய்லியும் இங்கே பண்ணுற கிராஃப்டை நீங்களும் வீட்டில் பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்து இல்லைனா ஃபோட்டோ எடுத்து ஜீவிதா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்புறீங்கல்ல, அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு குட்டி ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். உங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, லைக் தேங்காய் தொட்டி, சீமாத்து குச்சி, தீப்பெட்டி, பேப்பர், நியூஸ் பேப்பர், தேங்காய் நார், அப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது டிஷ்யூ பேப்பர், தெர்மோகோல், அந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக போகிற ஐட்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி கிராஃப்ட் நீங்கள் வந்து இந்த விபிஎஸ்ல கிட்ஸ் ஆஃப் பெத் விபிஎஸ் 2025 என்ன கற்றுக்கிட்டீங்களோ அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு குட்டி கிராஃப்ட் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. 3 நாளுக்கு 3 தலைப்பு பார்த்துருக்கோம், 3 சாங்கு பார்த்துருக்கோம், 3 ஸ்டோரி கேட்டிருப்போம். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கும் இல்லையா, மனப்பாட வசனம். ஸோ எது பிடிச்சதோ அது ரிலேட்டடாக ஃபஸ்ட் நாள் வந்து பாருன்னா வந்து பாருன்றதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம். இல்லை நில் கவனி செல்னு சொல்லி பாட்டு போட்டோம் இல்லையா, அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கிராஃப்ட் செஞ்சு நீங்கள் வந்து அனுப்புங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சதோ அதில் வந்து அந்த வேஸ்ட் மெட்டீரியல் நீங்கள் செலவு பண்ணி எதுவும் பண்ணணும்னு வேணாம், வேஸ்ட் மெட்டீரியல் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட் மெட்டீரியலில் எது முடியுமோ அதை பண்ணி ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் அனுப்புகிற கிராஃப்ட் வீடியோ, மனப்பாட வசனம் வீடியோ, அப்புறம் வந்து டான்ஸ் வீடியோ எல்லாமே கம்பைன் பண்ணி அது தனியாக போடுவோம். ஓகேவா? டே போதுண்டா, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? நெக்ஸ்ட்டு ஜீவிதா ஆண்டி வராங்க நேச்சர் டாக்ஸ் கொடுக்கறதுக்கு. எனக்கு அது வர வர நேச்சர் டாக் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நேச்சர் டாக் கேட்க போகலாம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி கூட இந்த நேச்சர் டாக்கில் உங்களை வந்து சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த 2 நாளோட நேச்சர் டாக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக, இன்னும் கடவுளுடைய படைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி கூட நம்ம ஒரு நேச்சரில் இருக்கக்கூடிய ரொம்ப வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு ஜீவனை பற்றி பார்க்க போகிறோம். கரெக்ட், இன்றைக்கி நம்ம ஆக்டோபஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இதயம்தான் இருக்குது, ஆனால் இதுக்கு 3 இதயம் இருக்குது. ஸோ அதோட ரத்த ஓட்டத்தை அது ரொம்ப சீராக வச்சுக்கும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மூளை தான் இருக்குது, ஆனால் இதுக்கு 8 சின்ன மூளையும் ஒரு பெரிய மூளையும் இருக்குது. ஒவ்வொரு கைக்கும் ஒரு தனி மூளை இருக்குது. அது போக இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு பெரிய பிரெயின் இருக்குது. ஆக மொத்தம் 9 பிரெயின் இருக்குது. இதுக்கு எலும்புகளே இல்லாதனால ஒரு சின்ன இடமா இருந்தால் கூட அந்த ஆக்டோபஸ்னால் அதுக்குள்ளே போக முடியும். தன்னை காப்பாற்றுறதுக்காகவும், தன்னை வந்து என்ன சொல்கிறது, யாருக்கும் தெரியாமல் தன்னை மறைச்சி வைக்கிறதுக்கும் கடவுள் வந்து இதுக்கு ரொம்ப அழகான ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இது வந்து தன்னுடைய எதிரிகள் யாராவது இல்லை மனுஷங்க யாராவது இதை பிடிக்கணும்னு சொல்லி வந்தாங்கன்னா இதோட உடம்புலேருந்து ஒரு திரவத்தை வெளியில் அனுப்பும். அது வந்து ஒரு மாதிரி பிளாக் கலராக இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணிடும்னா அந்த இடத்துல உடனே சீக்கிரம் மறைஞ்சு போகிற மாதிரி அதுவே மறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு படைப்பை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இதுக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இல்லை இது எதையாவது ஒரு டார்கெட் வச்சு அதை ரீச் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு எவ்வளவு கஷ்டமான டாஸ்க் இருந்தாலும் அது எல்லாத்தையும் முடித்து அந்த டார்கெட்டில் வந்து அதை அச்சீவ் பண்ணி அதை வின் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் கடவுளுடைய வார்த்தைகளில் படைக்கப்பட்ட மிருகங்களுக்குள்ளேயே இவ்வளோ விதமான அறிவு இருக்குது, இவ்வளோ விதமான பவர்ஸ் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் படைச்சிருக்காரு. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கடவுள் கொடுத்துருப்பார். அப்போ நம்ம அதை வச்சு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஒரு நல்ல கோல்ஸ் இருக்கணும், நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை கடவுள் ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதனால கடவுள் நம்மளுக்கு இருக்காரு, நம்மளுக்கு துணையாக இருக்கிறாரு, நம்மளுக்குள்ள அந்த திறமைகளை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவனுடைய கிருபையை சார்ந்து இந்த உலகத்தில் நீங்கள் நல்ல இடத்துக்கு வரணும். இன்னும் கர்த்தருக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்கள் அப்பா அம்மாலாம் உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ஏற்ற பின்னாடியும் நம்ம வாழணும். ஓகேவா குட்டீஸ்? காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், நேச்சர் டாக் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட விபிஎஸ் லாஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸ்வீட்டி ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுறியா? எல்லாரும் நீங்கள் இருக்க இடத்துல கண்ணை மூடி கை கூப்பி ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா, இந்த நாளை கொடுத்தமைக்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த நாளில் விபிஎஸ் நல்லபடியாக நடத்தி முடிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, பிரயாசப்பட்டு உற்சாகமாக இந்த பிள்ளைங்க இவ்வளோ ஆர்வமாக விபிஎஸ் கிளாஸ் இதில் இருக்காங்க. உங்களுடைய காரியங்களை இவ்வளோ ஆர்வமாக
பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டவரே. இவர்களை ஆசிர்வதிங்க. எப்பொழுது பிள்ளைகளோட உம்முட கரம் இருந்து அவர்களை வழி நடத்தட்டும். பலன் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் செபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு விபிஎஸ்ல சந்திக்கலாம். பாய். பாய்.